ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தெர் இஸ் அ மோர் கிளாரிட்டி ஆன் H1B. ஸோ மண்டே வரைக்கும் கூட அவங்க வெயிட் பண்ணல, ஏன்னா சினாரியோ வாஸ் தட் பேட். ஸோ இப்போ 20th செப்டம்பரே வந்துட்டு ஒரு புது ப்ரொக்ளமேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே பேனிக் ஆக வேண்டாம். தேர் இஸ் நோ ரஷ் டு கோ பேக் டு யூஎஸ். இதில் மேஜராக நம்மளுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ்க்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. $100K வந்துட்டு ஆனுவல் ஃபீ கிடையாது. இட் இஸ் அ பெட்டிஷன் அப்ளிகேஷன் ஃபீ மாதிரி ஒன் டைம் தான் வாங்குவாங்க. அதுவுமே இது வந்து நியூ அப்ளிகன்ஸ் 2026 செப்டம்பருக்கு மேலே உள்ள வர நியூ அப்ளிகன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். எக்ஸிஸ்டிங் H1B விசா ஹோல்டர்ஸ்க்கு எந்த ஒரு ட்ராவல் பேனும் கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து நியூ விசாஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ரெனிவல்ஸ் கூட இது அப்ளிகபிள் ஆகாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ரூலை நெக்ஸ்ட் கம்மிங் லாட்ரியில் தான் நாங்கள் அப்ளிகபிளே பண்ண போகிறோன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் விசா ஹோல்டர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் கரண்ட் இயர்லேருந்து H1Bயோட கவுண்ட் வந்து டிராஸ்டிக்காக குறைய போகுது. இது ஒன் டைம் ஃபீயாக இருந்தால் கூட ஒரு எம்ப்ளாயிக்கு 88 lakhs அப்ளிகேஷன் ஃபீக்காக கண்டிப்பாக பே பண்ண மாட்டாங்க. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்தனால பல பேருக்கு ரிலீவ்டாக இருக்கும், எஸ்பெஷலி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு. வெக்கேஷனுக்காக கிளம்புன பல பேர் சான் ஃப்ரான்சிஸ்கோ போர்டட் ஃப்ளைட்லேருந்தே இறங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பல பேர் துபாயில் இறங்கி திருப்பியும் ரிட்டர்ன் யூஎஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.